ஒன்றிய அரசின் கூட்டமைப்பில் ஆட்சி பொறுப்பை அதிகார பொறுப்பை பகிர்ந்து கொண்ட திமுக அதிமுக போன்ற இரண்டு தமிழக கட்சிகளும் கல்வியை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்காத விளைவாக துணை ராணுவம் வந்து இங்க நடந்த அந்த போராட்டத்தை அடக்க வேண்டிய கருத்துக்கு தள்ளப்படுறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் இருக்கல அந்த பல்கலை மாணவர்கள் முழுக்க போராட்டத்தை இறங்குறாங்க. துப்பாக்கி சூடு நடக்குது. கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல சுட்டு கொல்லப்படுறாங்க. அதே நேரத்துல தானாக தீக்குளித்து தமிழ் வாழ்க, தமிழ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்கள் தங்கள் உயிரை மாற்றிக்கிறாங்க. இப்படி ஒரு போராட்டத்தை உலகத்தை எங்கேயும் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம். ஹிந்தியை வந்து நம்ம இங்க வந்து வேணான்னு சொல்ல, ஆனா அதை திணிக்கும் பொழுது அதை ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்தியால அலுவல் மொழி அப்படிங்கிற இடத்துல தான் ஹிந்தி இருக்குது. கண்டிப்பா தேசிய மொழின்னு ஒண்ணு இந்தியாவுக்கு கிடையாது. இந்த 1937-38 காலத்துல மறைமலை அடிகள், அப்புறம் பாரதிதாசன், கியாபி விஸ்வநாதன் இவங்க 3 பேரும் தலகத்தரா இருந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. காங்கிரஸ் ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீதி கட்சி தலைவர் பன்னீர்செல்வம், தந்தை பெரியார் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பை ரொம்ப வலுவா கொண்டு போறாங்க. திமுக ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தின் முதன்மை கர்த்தாவாக வழங்கினாங்க. அவங்க எல்லா இடங்களையும் மாணவர்கள்ட்ட தமிழ் தான் நீங்க ஆட்சி மொழி, தமிழ் தான் நீங்க அலுவல் மொழியா இருக்கணும், ஆங்கிலங்கிறது நமக்கு ஒன்றிய அரசுல அலுவல் மொழியா இருக்கும் தவிர ஹிந்தி நம்மள ஏத்துக்க முடியாதுங்கிற கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறாங்க. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள், சர்வதேச தாய்மொழி நாள். அதை உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஏன் இந்த பிப்ரவரி 21 குறிப்பா அந்த நாளை உலக தாய்மொழி நாளுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அதன் வரலாறு என்னன்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், 1947 இந்திய விடுதலை. இந்திய விடுதலை எப்போ பாகிஸ்தானும் விடுதலை ஆகுது. பாகிஸ்தான் விடுதலை நடந்த பொழுது பாகிஸ்தான் 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து கிழக்கு பாகிஸ்தான், ஒண்ணுக்கு மேற்கு பாகிஸ்தான். அந்த மேற்கு பாகிஸ்தான் தான் இப்ப இருக்க பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான் பின்னாடி பங்களாதேஷா மாறுச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் இந்த ஒருங்கிணைந்த பாகிஸ்தானுடைய அலுவல் மொழி, ஆட்சி மொழி, அதிகாரி மொழி என்னவா இருந்துச்சுன்னா உருது மொழி. இந்த உருது மொழி தான் 2 பகுதிக்கும் தாய்மொழியா இருக்குது. ஆனா 2 பகுதியிலும் இஸ்லாமியர்கள் அதிகமா இருந்த பொழுதும் கிழக்கு பகுதியில் இருந்தவர்களுடைய தாய்மொழி வங்காள மொழி. அதனால அந்த வங்காள மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க அந்த உருதுங்கிறது எங்களுக்கு தாய்மொழி கிடையாது, அதனால அது எல்லா நிலைகளிலும் ஆட்சி மொழியா இருக்கு, எங்களை ஏத்துக்க முடியாதுன்னு 1952 வங்க மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. அது முக்கியமா மாணவர்கள் மற்றும் அங்க இருந்த அறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வங்க மொழி தான் அங்க அலுவல் மொழியா ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு 21 பிப்ரவரி 1952 ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயக்கம் ஆரம்பிச்சோன்னா தொடர்ச்சியா போராட்டம் ஆர்ப்பாட்டம் போய் ஒரு கட்டத்துல பெரிய வன்முறை வெடிக்குது. அந்த வன்முறையில 4 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, பல பேர் சிறைப்படுத்தப்படுறாங்க. இப்படி இந்த வன்முறை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1952 ஆரம்பிச்ச இந்த போராட்டம் 1956 வரைக்கும் நீடிக்குது. இந்த காலகட்டம் என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மேற்கு பாகிஸ்தான்ல இந்த அரசியல்வாதிகள் அதை உள்வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தானின் அலுவல் மற்றும் ஆட்சி மொழியாக வங்காளம் இருக்கும் அப்படிங்கிற ரிலாக்சேஷன் தந்ததுக்கு அப்புறம் தான் போராட்டம் ஓயுது. இந்த 4 ஆண்டு போராட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிற்காலத்துல நமக்கு நல்லா தெரியும், பங்களாதேஷ் தனியா 1972 பிரிஞ்சிருச்சு. பங்களாதேஷ் நாடு பிரிஞ்சது பின்னாடி ஐநா சபையில பங்களாதேஷை சார்ந்த ஒரு அறிஞர் ரஃபிகுல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பங்களாதேஷ் அறிஞர் என்ன பண்றாருன்னா, ஐநாவோட யுனெஸ்கோ சபையில போய் முறையிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, உலக தாய்மொழியான ஒரு நாளை வந்து நம்ம கொண்டாடணும். ஏன்னா தாய்மொழி வழியான கல்விதான் குழந்தைகளுக்கு அறிவை வளர்க்கும், அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும், அதுதான் இயல்பானது எளிதானது. எல்லா அறிஞர்களும் அந்த காலகட்டத்துல அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க, அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒப்பீடு காட்டி அந்த அறிஞர் என்ன சொன்னார்னா, அப்படி நீங்க அதை முன்வைக்கணும்னா இங்கு அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தான்ல நடந்த இந்த மொழி போராட்டத்தை முன்வைத்து அந்த இறந்து போன மாணவர்கள் நினைவை போற்றும் வகையில் உலக தாய்மொழினால 21 பிப்ரவரி அறிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை 1999 யுனெஸ்கோ சபை ஏத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆண்டிலிருந்து அந்த 1999 அறிவிச்சாங்கன்னா 2000 ஆண்டிலிருந்து 21 பிப்ரவரி உலக தாய்மொழி நாளா உலகம் முழுக்க இதை கொண்டாடணும், தாய்மொழி கல்வியை வலியுறுத்தணும், தாய்மொழி கல்விதான் குழந்தைங்களுக்கு இலகுவானதுங்கன்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அதன்படி இந்தியா கூட இந்த உலக தாய்மொழி நாளை கொண்டாடி இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா அதே காலத்துல இன்றைய அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா, ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம், ஹிந்தியை வந்து நம்ம இங்க வந்து வேணான்னு சொல்ல, ஆனா அதை திணிக்கும் பொழுது அதை ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்தியால அலுவல் மொழி அப்படிங்கிற இடத்துல தான் ஹிந்தி இருக்குது. கண்டிப்பா தேசிய மொழின்னு ஒண்ணு இந்தியாவுக்கு கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய நெடிய வரலாறு இருக்குது. எப்பொழுதும் தமிழ்நாடு நம்ம இன்னைக்கு சொன்னாலும் அன்றைக்கு பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் மெட்ராஸ் மாகாணம், அந்த மதராஸ் மாகாணம் எல்லா கட்டத்திலையுமே ஹிந்தி திணிப்பை எதிர்த்து இருக்குது. ஹிந்தி திணிப்பதான், ஹிந்தி அவங்க நேரடியாக எதிர்க்கல. எப்பன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா 1937 காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. ராஜாஜி தலைமையில ஆட்சி அமையுது. ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி தான் இனிமே இங்க பயிற்சி மொழியா கொண்டு வரணும், ஹிந்தி மொழியில படிச்சாதான் இந்தியா முழுக்க போய் தமிழர்கள் மெட்ராஸ் மாகாணத்துல இருக்கவங்க வேலை வாய்ப்பு பெற முடியும்னு சொல்லும் பொழுது கூட கடும் எதிர்ப்பை எழும்புது. ஆனா அவர் தேர்தல் ஜெயிச்ச காரணத்தினால 1937 கொள்கை பிரகடனமா அதை அறிவிக்கிறாரு. என்ன சொல்றா, தமிழ்நாடு அரசோட கொள்கை பிரகடனப்படி அனைத்து பள்ளிகளிலும்
அது ஆரம்ப நிலை கல்வி தாண்டினதுக்கு அப்புறம் அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயமாக்கப்படுகிறது. ஹிந்தி கட்டாயம்னா 6, 7, 8 இந்த வகுப்புல இருக்க மாணவர்கள் ஹிந்திய படிச்சு அதுல தேர்ச்சி பெற்றாதான் அடுத்த வகுப்பு போக முடியும். இப்படி ஒரு அடிப்படையை வைக்கிறாரு. இதை 1938 நேரம் நடைமுறையும் படுத்துறாரு. ஆனா 1937 இப்படி அறிவிப்பு வரும் பொழுது இங்க இருக்க தமிழறிஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. முக்கியமா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1937, 38 காலத்துல மறைமலை அடிகள், அப்புறம் பாரதிதாசன், கியாபி விஸ்வநாதன் இவங்க 3 பேரும் தலகத்தரா இருந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. திருச்சியில பெரிய மாநாடு நடக்குது. அதன் பின்னாடி அன்னைக்கு இருந்த நீதி கட்சி, அன்னைக்கு காங்கிரஸ் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அந்த நீதி கட்சி தலைவர் பன்னீர்செல்வம் கூடவே தந்தை பெரியார் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பை ரொம்ப வலுவா கொண்டு போறாங்க. ஆனா ராஜாஜி அவர்கள் எதற்கும் ஒத்துழைக்காம அதை எப்படியாவது ஹிந்தியை திணிச்சாலும் முடிவுல இருக்காரு. அவருடைய முடிவுக்கு காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது. அங்க இருந்த அமைச்சர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அப்படி பண்ண முடியாதுன்னு. ஆனா காங்கிரஸ்ல இருந்த ராஜாஜி அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த 1939 இறுதி காலகட்டத்துல அக்டோபர் மாதத்துல காங்கிரஸ் ஆட்சி கலையுது. ஏன் கலையுதுன்னா அவங்களாவே வேணாங்கிறாங்க. 1938, 39 2ஆம் உலக போர் தொடங்கிறது. 2ஆம் உலக போர்ல இந்தியர்களை கேட்காம இந்திய படைகளை பிரிட்டிஷார் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கிறது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்டத்துல இந்த ஆதரவு வாபஸ் பெறும்போது சட்டமன்றத்தை நாங்க விட்டு வெளியேறோம்னு சொல்லி காங்கிரஸ் வெளியேறுது. அப்ப ராஜாஜி ஆட்சி கலையுது 39. அதன் பிறகு 1940 வந்த பிரிட்டிஷ் வைஸ்ராய் இந்த சட்டத்தை, இந்த கட்டாய ஹிந்தி திணிப்பை தடுத்து, அந்த சட்டத்தை தடுத்து ஒரு அறிவிப்பை வெளியிடும் மூலம் அந்த காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1940 பிப்ரவரியில முடிவுக்கு வருது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த 21 பிப்ரவரி 1940 தான் அந்த அறிக்கை அந்த கவர்னர் வெளியிடுறாரு. அதே நாள் தான் பின்னாடி மொழிப்போர் சர்வதேச தாய்மொழி நாளா மாறி இருக்கு. இது இயல்பா அமைஞ்சா நமக்கு தெரியாது. ஆனா வரலாற்றின்படி அப்படிதான் இருக்குது. இது ஒரு காலகட்டம். மீண்டும் ஹிந்தி திணிப்பு எப்போ வருதுன்னா இந்திய சுதந்திரம் அடையுதுல. இந்திய சுதந்திரம் அடைஞ்சோடனே எது இந்தியாவோட தேசிய மொழி, எது ஆட்சி மொழிங்கிற மிகப்பெரிய விவாதம் எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்ப 1947, 48 காலகட்டத்துல ஹிந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழி, அலுவல் மொழி, தேசிய மொழியாக கொண்டு வரணும்ட்டு, ஏன்னா மேல இருக்க வட இந்திய மாநிலம் இருக்க எல்லா தலைவர்களும் அதான் பேசுறாங்க. ஆனா கீழே இருக்க தென்னிந்திய மாநிலத்தில் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி அப்படி முழுமையா நம்ம ஏத்துக்க முடியாது. எப்படி ஆங்கிலம் எங்களுக்கு அந்நிய மொழியோ அதே போல ஹிந்தி அந்நிய மொழிதான். ஆனால் ஆங்கிலம் நமக்கும் அந்நிய மொழி, வட இந்தியர்களுக்கு அந்நிய மொழி. ஆகவே ஆங்கிலத்தை பொதுமொழியாக வைத்திருக்க வேண்டும், அதன் வழியாக அலுவல் நடக்கணும்னு கேட்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் நடக்குது. நேரு முதலான தலைவர்களாக கூட எவ்வளவு சொல்லியும் காங்கிரஸோட முக்கிய தலைவர் இல்ல ஹிந்தியை கொண்டு வந்தே ஆகணுங்கிறாங்க. இந்த காலகட்டத்துல மீண்டும் தமிழ்நாட்டுல அன்னைக்கு திராவிடர் கழகம், திமுக எல்லாம் உருவாயிருக்கு. 1949 இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை தந்தை பெரியார்லாம் எடுக்கிறாங்க. இதன் வழியாக 1950, 51 பாராளுமன்றம் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்கன்னா அதுக்கு பேரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்ஷி ஐயங்கார் உடன்பாடு. இந்த முன்ஷி ஐயங்கார் உடன்பாடு என்னன்னா இந்தியாவுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்கும். ஆனாலும் ஹிந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரை, ஹிந்தி பேசாத மாநில மக்கள் இதெல்லாம் ஒத்துக்கொள்ள வரை ஆங்கிலமும் துணை அலுவல் மொழியாக, இல்லைன்னா அலுவல் மொழிக்கு இணையான மொழியாக எல்லா இடத்துலயும் இருக்கும். அதனால இந்திய அரசியலமைப்பின் அனைத்து நடவடிக்கைகளும், சட்டம், நீதி பேராணையாகட்டும், இல்ல திட்டங்கள், இல்ல பாலிசி மிகுது எல்லாத்திலையும் ஆங்கிலத்தில் தான் அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த தீர்மானம் கொண்டு வராங்க. அதன் மூலமாக இந்தியாவில் தேசிய மொழி என்று ஒன்று கிடையாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 17 தேசிய மொழின்னு சொல்றதுல அந்த இடத்துல தேசிய மொழி ஒண்ணு கிடையாது. இந்தியாவின் அலுவல் மொழியாக, முதன்மை மொழியாக ஹிந்தி இருக்கும், அதற்கு உறுதுணையாக ஆங்கிலம் நீடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஆனா இந்த 1951, 52 பிரச்சனை முடிஞ்சானே இல்ல. அதன் பிறகு கூட இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் இருக்க அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் ஹிந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு ஒவ்வொரு முறையும் தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுக்கு தெற்கத்திய மாநிலங்கள், ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இதுக்கு எதிர்ப்பு. ஹிந்தி பேசாத மாநிலம் இன்னும் தென் இந்தியாவில இருக்க மாநிலம் மட்டும் கிடையாது, வட மேற்கு இந்தியாவில இருக்கிறது, வட கிழக்கு இந்தியாவில இருக்கிறது, இன்னும் சொன்னா காஷ்மீர் போன்ற பகுதி, இது எதுவுமே ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தான். இந்த மாநிலங்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை ஒத்தி போட்டுக்கிட்டே வராங்க. இப்படி இருக்க சூழல்ல மீண்டும் பாத்தீங்கன்னா ஹிந்தியை நேரடியா திணிக்கணும் அப்படிங்கிற முடிவு வருது. ஏன்னா 1951, 52 எடுக்கப்பட்ட முடிவு என்ன சொன்னா அடுத்த ஒரு 15 ஆண்டுகளில் அனைத்து தரப்பிற்கு ஹிந்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு மத்திய அரசே திட்டம் கொடுக்குறாங்க. அந்த ஹிந்தியை கொண்டு போய் சேர்க்கறது மூலம் அந்த மக்கள் ஹிந்தியை படிக்க ஆரம்பிப்பாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, அதனோட நம்மளோட இணைவாங்கிற நம்பிக்கையை கொண்டு வராங்க. ஆனா காலம் சொல்லும் மாற தென்னிந்தியாவின் முன்னேற்றம் வட இந்தியாவோட அதிகமா போகுது. அவங்களுக்கு ஹிந்தி அவசியப்படாம ஆங்கிலம் முழுக்க அவங்க பயன்பாட்டு முறையா மாறி போகுது. மீண்டும் இந்த ஹிந்தியை திணிக்கிறதுக்கான காலகட்டம் எப்படியும் அந்த 15 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிந்தி இங்க ஆட்சி மொழி ஆயிருந்து வட இந்தியாவில அதுக்கான பிரச்சாரம், அதுக்கான செயல்பாடு நடக்கும் பொழுது அதற்கு இணையாக ஹிந்தி பேசாத மாநிலங்களை
ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்குது. அதுல குறிப்பா தமிழ்நாடு தான் ரொம்ப வெகு தீவிரமா எதிர்க்கிறாங்க. மற்ற இடங்கள்லாம் வெறும் ஒரு அலுவல் கூட்டம், அரங்க கூட்டம், ஒரு சில அரசியல் கூட்டம் இத்தோட முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் முற்றுமுழுதாக 1958, 59 அப்பயே தொடங்கிறாங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் வரும்னா 50ல இருந்து 65ல ஹிந்தி முழுமையா வந்துட்டு அப்ப இருந்து எதுக்கு துவங்குறாங்க. அன்னைக்கு இருந்து திமுக இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தின் முதன்மை கர்த்தாவாக வழங்கினாங்க. அவங்க எல்லா இடங்களையும் மாணவர்கள்ட்ட தமிழ் தான் நீங்க ஆட்சி மொழி, தமிழ் தான் நீங்க அலுவல் மொழியா இருக்கணும், ஆங்கிலங்கிறது நமக்கு ஒன்றிய அரசுல அலுவல் மொழியா இருக்கணும், தவிர ஹிந்தி நம்மளால ஏத்துக்க முடியாதுங்கிற கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறாங்க. அப்படி நடந்த போராட்டம் 63, 65 காலகட்டத்தில் அது உச்சத்தை எட்டுது. அந்த உச்சத்தை எட்டுது எப்படின்னா, துணை ராணுவம் வந்து இங்க நடந்த அந்த போராட்டத்தை அடக்க வேண்டிய கடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் இருக்குல்ல, அந்த பல்கலை மாணவர்கள் முழுக்க போராட்டத்தை இறங்குறாங்க. துப்பாக்கி சூடு நடக்குது. கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல சுட்டு கொல்லப்படுறாங்க. அதே நேரத்துல தானாக தீக்குளித்து தமிழ் வாழ்க, தமிழ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பல தோழர்கள், பல தமிழ் ஆர்வலர்கள் தங்கள் உயிரை மாற்றிக்கிறாங்க. இப்படி ஒரு போராட்டத்தை உலகத்தை எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அப்படி மிகப்பெரிய போராட்டம் நடந்த வழியில மீண்டும் பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்குது. என்ன இவ்வளவு பிரச்சனை போயிட்டு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி வந்து அங்க பிரதமரா இருக்காரு. அவரு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன அறிக்கை வெளியிடுறாரு, நாங்க பாக்குறோம் தென்னிந்தியாவில ஹிந்தி ஏத்துக்கிற மாநிலைக்கு மக்கள் இன்னும் வரல. ஏன்னா 1950, 52 எடுத்த முடிவுகளுக்கு என்னதான் வந்து ஒன்றிய அரசு செயல்பட்டாலும் அந்த முடிவுகள் தெற்கில் செயல்படுத்த முடியவில்லை. தெற்கில் இருக்கும் மக்கள் ஹிந்தி பேசலாம் விரும்பலன்ட்டு அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஹிந்தி எந்த அளவுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் ஆங்கிலத்தை விட்டு ஹிந்திக்கு வர விரும்புறாங்களோ அது வரைக்கும் ஆங்கிலம் அலுவல் மொழியாக நீடிக்கும். இது எந்த மாற்று கருத்து 65, 67 அறிவிக்கிறார். அதன் மூலம் அந்த போராட்டம் முடிவுக்கு வருது. ஆனா இந்த 65 போராட்டத்தில் நடந்த விளைவுகளால் தான் 67ல காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை தமிழகத்தில் இறக்குது. ஏன் இழக்குதுன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில தான் இருக்குதுங்க. அந்த காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிறப்பதான் ஹிந்தி திணிப்பு வருது மாநிலம் மற்றும் ஒன்றியத்துல. அப்ப இங்க இருந்த காங்கிரஸ் கட்சியில பெரும்பான்மையினர் ஹிந்தி வேணுங்கிற கோரிக்கை இருக்காங்க. ஒரு சில பேர் ஓவி அழகேசன், சி சுப்பிரமணியன், இப்படி சில பேர் தான் ஹிந்தி எதிர்ப்பு. இன்னும் சொன்னா காமராஜர் கூட ஹிந்தி ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள ஒரு வேணான்னு முடிவு எடுத்தாலும் ஆனா கட்சி நிலைப்பாடுங்கிற வழியில அதை வலியுறுத்தாரு. அதன் மூலம் 1967 நடந்த தேர்தலில் திமுக பெருவாரியான வெற்றி பெற்று காங்கிரஸை ஆட்சி கட்டில இறக்குறாங்க. அதன் பிறகு இன்றைக்கு இருக்க 2025 வரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் காங்கிரஸ் முதன்மை கட்சியாக தமிழகத்தில் வர முடியல. இதுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. இந்த வரலாறு இத்தோட முடியுதுன்னா இப்படி கிடையாது. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா 1980, 86ல வந்து ஒரு சிக்கல் ஆகுது. அன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி மறுபடியும் வராது. 1990ல புதிய கல்விக் கொள்கை, இன்னைக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்து 2014, 15ல இதே போல அன்றைக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டம் வருது. அந்த கல்விக் கொள்கை திட்டம் தான் நவோதயா பள்ளிகள் அப்படின்னு உருவாகி இருக்கிற சில இடங்கள்ல அந்த நவோதயா பள்ளிகளை எல்லா ஆண்டும் உருவாக்குவதும் திட்டம். அந்த நவோதயா பள்ளிகள் உருவாக்கும் திட்டமே என்னன்னா, மும்மொழியை பாடமொழியாக கொண்டு வருவது. அந்த மும்மொழினா ஒன்று அந்த மாநிலத்தின் தாய்மொழி, 2வது மொழி ஆங்கிலம் இல்ல விருப்ப பாடங்கள், 3வது கண்டிப்பாக ஹிந்தியாக தான் இருக்கு. எந்த மாற்றுக்கிறது யாருக்கு இல்லைன்னு தெரியும். அப்ப ஹிந்தியை அனைத்து தளங்களிலும் பள்ளிகளில் கொண்டு வர வேண்டும். அனைத்து மலம் கொண்டு வரங்கிற முடியல இந்த பாலிசி மேக்கிங் நம்ம சொல்லுவோம். அந்த திட்டத்தை அன்னைக்கு ஒன்றிய அரசுல இந்த ராஜீவ்காந்தி அறிவிக்கிறாரு. ஆனா அப்பொழுதும் தமிழ்நாடு 86, 87 அது ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க. அதனால 1986 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது தோற்கடிக்கப்படும். தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியல. இது வரலாறு. அதன் பிறகு மீண்டும் 2014 இங்கு பாஜக மோடி ஆட்சி அமைஞ்ச பிறகு ஹிந்தியை மீண்டும் கொண்டு வந்தாங்க. ஹிந்தி கூட இல்ல, சமஸ்கிருதத்தை அதிகமா இங்க வந்து கொண்டு வரணும், பயிற்சி மொழியாக கொண்டு வரணும், சமஸ்கிருத அனைத்து உயர்நிலையிலும் கொண்டு வரணும், அலுவல்களில் ஹிந்தி தான் கோலோச்ச வேண்டும், ஆங்கிலத்தை பின்தொல்கிற வகையில் அரசு கொண்டு வர அனைத்து திட்டங்கள் பேரும் அது வரைக்கும் எதுல இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். நமக்கு ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது ஜவஹர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு இருக்கும். அப்படி இல்லாம 2014 பாரதிய ஜனதா ஆட்சி அமைஞ்சதுல இருந்து கொண்டு வந்த அனைத்து அரசு திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஆங்கிலம் கூட கிடையாது, சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க, ஆங்கிலத்துல அது எழுத்துக்கள்ல எழுதுறாங்க. அது வந்து அம்ருத் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் திட்டத்தை அறிவிச்சுட்டு அதை ஹிந்தியில எழுதி எல்லா இடத்துலையும் ஹிந்திலேயே தான் அப்படியே ஹிந்தியில இருக்கிறத அப்படியே தமிழ்ல எழுதுவாங்க. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஹிந்தியில எழுதுவாங்க. ஆயுஷ்மான்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, அதை ஹிந்தி ஸ்கிரிப்ட்ல எழுதுவாங்க. அதை தூக்கி அப்படியே இங்க தமிழ் ஆயுஷ்மான் இந்த மாதிரி எழுது திட்டங்கள். அதே போல மொழி அப்படிங்கிற மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதியில இருக்கிறதே ரொம்ப குறைவா தமிழ் போன்ற செம்மொழிக்கும் அதே நேரத்தில் சமஸ்கிருதத்துக்கு இயற்கையிலே அதிகபட்ச நிதி ஒதுக்குறாங்க. பல இடங்கள்ல ஹிந்தியை வந்து முன்னேற்றத்துக்காக ஹிந்தி வெளியெல்லாம் திட்டங்கள், ஹிந்தி பயிற்று மொழியை கொண்டு வரணும்னு அவங்க சில ஸ்கீம் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தில் தான் PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பள்ளி கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த PM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டம் சொல்லக்கூடிய அடிப்படை அலகுகள் எல்லாம் தாண்டி மாபெரும் வளர்ச்சியை தமிழ்நாடு கல்வித்துறை எட்டி இருக்கு. அதனால இந்த PM கல்வி கொள்கைங்கிறது நமக்கு தேவையே கிடையாது, தமிழ்நாடு தேவையில்லைன்னு தமிழ்நாடு அதை முற்றிலும் மறுக்குது. தமிழக அரசு வேணான்னு சொல்றாங்க. ஆனா மத்திய ஒன்றிய அரசு என்னங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும் போதுதான் என்ன இங்க விவாதத்துக்கு வருதுன்னா,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறது. பொதுப்பட்டியலுங்கிறதுல ஒன்றிய அரசுக்கு பங்குண்டு, மாநில அரசுக்கு பங்குண்டு. அதனால ஒன்றிய அரசு எப்படி தனக்கு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குகிறதோ அதே போல மாநில அரசுக்கும் கல்விக் கொள்கை உருவாக்குற உரிமை உண்டு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இந்த கல்விங்கிறது முன்னாடி மாநில பட்டியல் இருக்குது. இந்த எமர்ஜென்சி சொல்றாங்க 1975-76 இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் இந்த கல்விங்கிறத பொதுப்பட்டியலுக்கு போகுது. அது வரைக்கும் மாநில தான் முடிவு பண்ண மாநில கல்வியை. அதன் பிறகு பொதுப்பட்டியலுக்கு போனதை இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசின் கூட்டமைப்பில் ஆட்சி பொறுப்பை அதிகார பொறுப்பை பகிர்ந்து கொண்ட திமுக, அதிமுக போன்ற 2 தமிழக கட்சிகளும் கல்வியை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்காத விளைவாக தற்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒன்றிய அரசு அதோட கொள்கையை நம்ம மேல திணிக்கிறாங்க. அந்த வகையில மீண்டும் இப்ப இருக்க அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் வழியாக ஹிந்தியை PM ஸ்ரீ ஸ்கீம் மூலம் கொண்டு வர பாக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்ன சொல்லுதுன்னா தாய்மொழி கல்வி இயன்ற அளவில் கொடுக்க பாருங்கள். அதன் போல 2வது மொழி 3வது மொழி கல்வின்னு சொல்ற இடத்துல இந்த 3வது மொழிங்கிற இடத்துல ஹிந்தி தானா வந்தது. ஏன்னா 2வது மொழி ஆங்கிலம் தான் அனைவருக்கும் தெரியும், அனைத்து மாநிலங்களும். அதே போல தாய்மொழி கல்விக்கு என்ன முக்கியத்துவம் தராங்கன்னா இந்த மத்திய அரசு நடத்தக்கூடிய கேவி பள்ளின்னு சொல்லுவாங்க, கேந்திரிய வித்யாலயா பள்ளி. இந்த வித்யாலயா கேவி பள்ளியில கூட தமிழுக்குன்னு ஆசிரியர் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கு கேவி பள்ளி. எங்கேயும் தமிழுக்கு என்ற ஆசிரியர் இல்லாத போது எப்படி அந்த மாணவர் தமிழை விருப்ப பாடமாக இல்ல 2வது பாடம் முதல் பாடம் எடுக்க முடியுங்கிற வாய்ப்பே இல்லாம போகுது. ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலங்களில் இருக்க கேவி பள்ளியும் சமஸ்கிருத கல்விக்கு ஆசிரியர் இருக்கிறார்கள். வேற்று மொழியாக இருக்கக்கூடிய ஜெர்மன் ஆகட்டும், இல்ல பிரெஞ்சு மொழி ஆகட்டும், இல்ல மற்ற மொழிகள் ஆகட்டும், இல்ல இந்த இந்தியாவில் இருக்க மற்ற தாய்மொழிகள் இருக்குல்ல, இந்த எந்த மொழிகளுக்கும் எந்த ஆசிரியர் இல்லாத காரணத்தினால அங்க படிக்கிற மாணவர்கள் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதம் அல்ல ஹிந்தி படிக்கிறதுக்கு திணிக்கப்படுறாங்க. இதையும் முற்றி விளக்கியாச்சு. இந்த சொல்லதான் மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் ஒரு தொகை கொடுக்கணும். அது மத்திய அரசோட பங்கு இருக்குல்ல, அந்த மத்திய அரசு பங்கான ஒரு 2500 கோடி நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன் நிறுத்தி வைக்கிறீங்க கேட்டா இல்ல நீங்க அந்த புதிய கல்வியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கிறாங்க. அப்போது மீண்டும் தமிழக அரசு சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கைங்கிறது உங்களுடைய திட்டம் தான், அந்த திட்டத்தை முழுசா ஏத்துங்கிற அவசியம், அந்த கல்வியில முழுசா ஏத்துங்கிற மாநில அரசு கிடையாதுன்னு இந்த விவாதம் போயிட்டே இருக்கு. இந்த சூழல்ல என்ன இருக்குன்னா மத்திய அமைச்சரா இருக்கிற பிரதான், கல்வித்துறை அமைச்சர் பிரதான் என்ன சொல்றாருன்னா இல்ல ஹிந்தியை நீங்க ஏத்துக்கிட்டா என்ன, ஹிந்தி மேல அவ்வளவு ஓவவே உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்கும் மக்கள் ஹிந்தியை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லவே கிடையாது. கட்டாய ஹிந்தி திணிப்பை மாணவர் மத்திய திணிக்கிறது தான் வெறுக்கிறோம். அதே நேரத்தில் தாய்மொழி கொள்கை நம்ம பார்த்தோம்னா 21 பிப்ரவரி சர்வதேச தாய்மொழி நாள் நம்ம கொண்டாடுறோம். ஐநா சபையில ஒத்துக்கிட்ட ஒரு நாடு இந்தியாவுக்கு கூட. அந்த நிலையில எல்லா மாநிலங்களுக்கு தாய்மொழிகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தராமல் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் மட்டும் தூக்கி பிடிப்பது என்பது இது ஓர்மை வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஓர்மை வாதங்கிறது இந்திய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும். அதனால் அனைத்து தாய்மொழிக்கும் சம உரிமையும் சமநிலையும், அதே போல அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழியில் அனைவரும் கல்வி பெறுகிற உரிமைகளையும் உருவாக்கி தருவதா ஒரு ஒன்றிய அரசு கடமைங்கிற இந்த விவாதம் சூடா போயிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கடந்த கால வரலாறுகள் முதல் தற்காலம் வரை நாம் பார்க்கிற வரைக்கும் தமிழ்நாடு என்பது ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள தயங்குற மாநிலம் நம்ம வச்சிருக்க கூடாது. ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது உறுதியா இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஹிந்தி திணிப்பை ஏற்று போராட்டங்கள் ஆங்காங்கே வெடிக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த போராட்டம் கண்டிப்பாக 1965-67 போன்ற காலகட்டங்களை சென்றடையாமல் ஒன்றிய அரசு சுமூகமாக தீர்க்கும் என நம்புவோம்.